Welcome to TAFI's YouTube channel. Focus test number 24 ஓட explanation பார்க்கலாம். First question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. If A is to B is equal to 2 is to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. Then 7A cube minus 2B cube is to B cube minus A cube ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி A cube B cube நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே சேமாக இருக்கும்போது நீங்கள் இந்த ரேஷியோவை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ள வேல்யூ எதுவும் அசியூம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் 7 into 2 cube 8 minus 2 into 3 cube 27 divided by 3 cube 27 minus 2 cube 8 அப்போ 56 minus 54 divided by 19. So 2 by 19. So option A 2 is to 19 உங்களுக்கு. Next sum பாருங்க. By selling an article at 6 by 15 of its actual price, Hitesh incurs a loss of 28%. If he sells it at 89%, its actual selling price, then the profit percentage is. Okay வா? அப்போ 6 by 15 price, அதோட selling priceல 6 by 15க்கு sell ஆகும்போது அவருக்கு ஒரு loss வருது 28%. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 by 15 of selling price. So Hiteshக்கு loss வருது 28%. அப்போ 3 5s are 15, 20 5s are 100, 1 6 is 6, 12 6 are 72, 3 4s are 12, 5 4s are 20. அப்போ selling price ஓட value 9, cost price அதோட ratio 5. ஸோ அடுத்து கொடுத்துருக்காங்க if he sells it at 89% of its actual selling price, then the profit percentage is. ஓகேவா? இந்த வேல்யூவோட 89%. அப்போ இந்த வேல்யூவில் செல் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 5 தான் 100% அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 9ஓட 89%. அப்போ 1 5 is 5, 25s are 100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்கும் 160.2 இருக்கும். ஓகேவா? அப்போது அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் 100 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60.2 உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜாக கிடைக்கும். So next sum பாருங்க. P sells an item to Q at 50% profit. Q sells an same item to R at 60% loss. If R paid rupees 3234 for an item, then at what price is the item purchased by P? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? P sells an item to Q. ஓகேவா? P வந்து ஒரு ப்ராடக்டை Qக்கு செல் பண்ணுறாரு 50% ப்ராஃபிட்டில். Q sells the same item to R at 60% loss. ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் எழுதிக்கலாம். எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். அப்போ P வந்துட்டு அதோட ரேஷியோ ஒரிஜினல் ரேஷியோ 100ன்னு எடுத்துக்கலாம். ஸோ Qக்கு எவ்வளோ விற்கிறாரு 50% ப்ராஃபிட்டில். ஸோ இது 150. அப்புறம் Q sells the same item to R at 60% loss. ஸோ 150ல் 60% லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது 40% தான். ஓகேவா? அப்போ 150ல் 40%. ஸோ ஆன்சர் என்ன வரும் 60 வரும். ஓகேவா? ஸோ R paid 3234 for the item. அப்போ ஆருக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குது. இந்த 60 தான் வந்துட்டு உங்களுக்கு 3234. அப்போ at what price is the item purchased by P? அப்போ 100ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 is 6, 5 6 are 30, 3 6 are 18, 9 6 are 54. ஓகேவா? இங்கே பேலன்ஸ் ஒரு 10 இருக்குது. 5390. ஓகேவா?
ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள். A number when increased by 25% becomes equal to another number which is 20% less than the third number. What is the ratio of first number to the third number? Okay, பார்க்கலாம். A number when increased by 25% becomes equal to another numberனு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸை 25% இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 25%னா ரேஷியோவில் எப்படி எழுதிக்கலாம்? 5/4 எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு அனதர் நம்பர் ஒய். அப்போ இதுலேருந்து அண்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க விச் அப்படிங்கும் போது இந்த செகண்ட் நம்பரை தான் அது டினோட் பண்ணுது. ஓகேவா? ஒய் இஸ் 20% லெஸ் தேன் த தேர்ட் நம்பர். அப்போது ஒய் வந்துட்டு 4/5 ஆஃப் தேர்ட் நம்பர். அப்போ இந்த ரேஷியோ ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்? y ஓட வேல்யூ 5, x ஓட வேல்யூ 4 and then y ஓட வேல்யூ 4, z ஓட வேல்யூ 5. ஸோ அப்படி இந்த இடத்துல 5 போடுவோம், இந்த இடத்துல 4 போடுவோம். ஓவரால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் டு தேர்ட் நம்பர்? ஃபர்ஸ்ட் நம்பர் 4 × 4 16, தேர்ட் நம்பர் 5 × 5 25. ஸோ அடுத்து பாருங்கள், இஃப் ஏ இஸ் டு பி ஓவரால் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பி இஸ் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a/b இஸ் ஈக்குவல் டு b/cன்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் c இஸ் ஈக்குவல் டு 4aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ b², ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b² இஸ் ஈக்குவல் டு ac. பியோட வேல்யூ 6. அப்போ a × cனா உங்களுக்கு 6² 36. இப்போ சியோட வேல்யூ 4a இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை அவங்க கேட்டிருக்கிறது சி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது ஏக்கு பதிலாக நீங்கள் சியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது ஏக்கு பதிலாக சியை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா c/4 × c இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ 36 × 4 போட்டிங்கன்னா c² 36 × 4. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 36ஓட ஸ்கொயர் ரூட் 6, 4ஓட ஸ்கொயர் ரூட் 2, 6 × 2 12. So 6th sum பாருங்க. A shopkeeper purchased 59 dozens of articles at the rate of rupees 520 per dozen. He sold each one of them at the rate of rupees 52. What percentage profit did he make? அப்போ ஒரு ஷாப்கீப்பர் வந்துட்டு இவ்வளோ ஆர்டிகல்ஸ் வாங்குறாரு 520 per dozen. ஓகேவா? இந்த 59 டசன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த 520 per dozen. ஓகேவா? ஒரு டசன்னா 12 இருக்குமா? அப்போது 12 ஆர்டிகல்ஸோட விலை வந்துட்டு 520. அப்போது 1 ஆர்டிகளோட விலை பார்க்கலாம். 3 4s are 12, 13 4s are 52. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளவு? 130 / 3. He sold each one of them at the rate of 52 rupees. So selling price வந்து எவ்வளவு? 52. So what percentage profit did he make? Percentage of profit கேட்பாங்க. அப்போது selling price minus cost price divided by cost price into 100. 52 minus 130 divided by 3 divided by cost price 130/3 into 100. அப்போ 52 3s are 2 3s are 6, 5 3s are 156 minus 130 divided by 3 divided by 130 divided by 3 into 100. ஸோ டினாமினேட்டரில் இருக்க 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 56 minus 30 26 divided by 130 into 100. 0 cancel ஆயிரும். 113 is 13, 2 13s are 26, 2 into 10, 20% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேவா? விச் ரேஷியோ இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த இந்த மாதிரி 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் எது லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரேஷியோலேருந்து a/b ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போ 5/12, 14/31, ஸோ 8/33, 17/39. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு 2 அடுத்து நெக்ஸ்ட் 2. ஓகேவா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 31 × 5 போட்டிங்க அப்படின்னா 155. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12 4s are 48, பேலன்ஸ் 4, 12 + 4 168. ஓகேவா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு பிக்கர் வேல்யூ கிடைக்குது.
ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9 8s are 72, பேலன்ஸ் 7, 3 8s are 24 + 7 31, 7 3s are 51, பேலன்ஸ் 5, 7 3s are 51 + 5 56. ஓகேவா, 500 சம்திங் வருது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது பிக்கர் வேல்யூ, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது பிக்கர் வேல்யூவாக கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 14/31, 17/39. ஓகேவா, 14 9s are 126, பேலன்ஸ் 12 இருக்குது. 14 3s are 42 + 12 54. ஸோ இதில் 17 + 1 17, 7 3s are 51 + 1 52. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பிக்கர் வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, அப்போது 14:31 தான் நமக்கு பிக்கர் வேல்யூ. ஸோ 8th சம் பாருங்கள். 4:28 ஓவரால் ரேஷியோ 4.1:xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ரேஷியோ ஃபார்மேட் எழுதிக்கலாம். 4/28 = 4.1 / x. ஸோ உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது x/y தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதிக்கலாம்? 4/32 = 3/y. 1 4 is 4, 8 4s are 32, y-ஓட வேல்யூ 24. ஸோ இதில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 4 is 4, 7 4s are 28, 1 7 is 7, 4 7s are 28, 28.7. இது வந்து x-ஓட வேல்யூ. ஸோ ரேஷியோவில் எழுதினீங்க அப்படின்னா 28.7:24. ஸோ ரெண்டு பக்கமும் 10 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 287:240. ஸோ நெக்ஸ்ட் சம் எலெக்ஷன் மாடலில் கொடுத்துருக்காங்க. இன் an election between two candidates, 80% of the registered voters cast their vote, 10% of the votes polled were invalid. Winning candidates got 89% of the valid votes and won the election by a margin of 351 votes. How many voters were registered? ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ஓகேவா, இது ஒன் லைனரில் சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ டோட்டல் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மொத்த லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் 80% ஆஃப் த ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸ் காஸ்ட் தேர் ஓட். இதில் 80% தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், அதில் 80% தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ 80% எப்படி எழுதிக்கலாம்? 4/5ன்னு எழுதிக்கலாம். அண்ட் 10% ஆஃப் த ஓட்ஸ் போல்டு வேர் ஃபவுண்ட் இன்வேலிட். ஓகேவா, இவங்க ஓட் பண்ணதில் 10% இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலிட் ஓட்ஸ் 9/10. ஸோ அதில் வின்னிங் கேண்டிடேட் காட் 89% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் அண்ட் ஒன் த எலெக்ஷன் பை மார்ஜின் ஆஃப் 351 votes. ஓகேவா, இந்த 89 தான் 351 கிடையாது, 1 by a margin of 351. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வின்னிங் கேண்டிடேட்ஸ்க்கு 89% ஓட்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் இவர்கிட்டேருந்து தோத்தார் இல்லையா, அவருக்கு 11% கிடச்சிருக்கும். ஓகேவா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 351 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 9 - 1 8, 8 - 1 7. ஓகேவா, 78/100. இதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? உங்களுக்கு 351க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ எது பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கேன்சல் பண்ணிக்கலாம். 6 13s are 78, 2 13s are 26 + 9 7 13s are 91, 1 9 is 9, 3 9s are 27, 1 3 is 3, 2 3s are 6. ஸோ அப்போ வேறு என்னலாம் கேன்சல் பண்ணலாம்? 1 2 is 2, 5 2s are 10, 1 4 is 4, 25 4s are 100. ஸோ அடுத்து இங்கே 5 × 25 இருக்குது. அப்போது 25 × 25 625 உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து 10th சம் பாருங்கள். 20% ஆஃப் எ நம்பர் இஸ் மோர் தேன் 20% ஆஃப் 620/220 கொடுத்துருக்காங்க. தென் த நம்பர் இஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கலாம். 20% ஆஃப் எக்ஸ் is more than 20% of 620/220. ஓகேவா, இந்த எக்ஸுங்கிற வேல்யூவோட 20% வந்துட்டு 620யோட 20%ஓட 220 ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 20% காமனாக எடுத்துக்கலாம். அது காமனாக எடுத்திங்கன்னா ரேஷியோவில் இதை by 100 போடும்போது 1/5 வந்துருமா?
is equal to 220. அப்போ 5 எங்கே போச்சு அப்படின்னா 22 5s are 110 1100. ஸோ 620 எங்கே போச்சு அப்படின்னா x is equal to 1720. So, அடுத்து 11th sum பாருங்க. In an election between two candidates, 84% of the registered voters cast their votes and 20% of the votes polled were found invalid. Winning candidate got 58% of the valid votes and won the election by margin of 336 votes. How many voters were registered? சரி, இதுவும் அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒன்லைனரில் எழுதிக்கலாம். 84% of the registered voters cast their vote. Total peopleலேருந்து 84%. ஸோ அதுலேருந்து 20% invalid. அப்போ வேலிடான votes 80%. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் பை மார்ஜின் ஆஃப் 336 votes. இவருக்கு 58 கிடச்சிருக்கு அப்படின்னா இவர்லேருந்து தோத்தவருக்கு 42 கிடச்சிருக்குமா? அவங்க ரெண்டு பேரில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 16%. இந்த 16% தான் வந்துட்டு உங்களுக்கு 336. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 4/5, இது 21/25. One 16 is 16, 2 16s are 32, balance on 116 is 16. 21 cancel ஆயிரும். 1 4 is 4, 25 4s are 100. ஸோ கீழே வேறு என்னெல்லாம் இருக்குது? 25 5 25 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 25 ஸ்கொயர் 625 இன்ட்டு 5னா எக்ஸோட வேல்யூ 3125. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எல்லாத்துலேயும் லாஸ்ட் பாருங்கள் 5ல் முடியுது. 5ல் முடிகிற ஒரே ஆப்ஷன் இதுதான். யூனிட் டிஜிட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணாமலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டுவெல்த்து சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. the population of a village was 2,90,000. It is increased by 10% in the first year and increased by 20% in the second year. Its population after 2 years is ஒரு வில்லேஜோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க 2,90,000. ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. 20%னா 6/5ன்னு போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years இஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட பாப்புலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கீழே இருக்க பார்த்தீங்கன்னா 5ம் 10ம் 11னால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போது உங்களுக்கு ஆன்சராக வர்றதில் 11ஓட மல்டிபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 11ஓட மல்டிபிள்ஸ் எப்படி செக் பண்ணலாம்? 9 + 3 12 - 1 11. ஸோ இதாக இருக்கலாம் ஆன்சர். ஸோ அடுத்து 3 + 2 5 8 + 8 16. ஓகேவா? 16 - 5 11. இதுவும் ஆன்சராகவும் இருக்கலாம். 8 + 3 11 - 4 7. ஓகேவா? இது இல்லை. 7 + 3 10 - 7 3. ஓகேவா? இது ரெண்டில் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். 1 5 is 5, 5 5s are 25, balance 4, 8 5s are 40, 0 0, 11 6 are 66, 58 into 66 into 100. 2 0, அதுக்கு முன்னாடி 8 into 6 48 வருமா? அப்போது 800ன்னு வர இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து 13th சம் பாருங்கள். A shopkeeper professes to sell his goods at 25% loss but uses a false balance and gains 70%. The actual weight that he uses instead of 1 kilogram. ஓகேவா? ஒரு ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு? 25% லாஸில் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்ணி 1 கிலோக்கு பதிலாக கொஞ்சம் சீட் பண்ணுறாரு. ஓகேவா? அதனால் அவருக்கு 70% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, கெயின் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் 1 kgக்கு பதிலாக எத்தனை கிலோகிராம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செல்சியஸ் குட் 25% லாஸில் விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ
ஒரிஜினல் ப்ரைஸ் 100னா அதுலேருந்து 75% விற்பார். ஸோ அதை ரேஷியோ ஆஃப் மெத்தடில் எழுதுனீங்க அப்படின்னா 4:3. ஸோ ஒரு ஃபால்ஸ் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு 70% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போது 100:170. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 10:7. ஸோ அப்போ 1 kgக்கு பதிலாக அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. எஸ், செல்லிங் ப்ரைஸில் என்னென்னு 1 கிலோகிராம், ஸோ 1000 கிராம்னு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு பதிலாக எத்தனை கிலோ அவர் யூஸ் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4x by by x oda value 5 into 5 25 3s are 7500 divided by 17. 17 4s are 68. balance 7 na 17 4s are 68. 4 4 ல முடிகிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, மிச்ச ரெண்டு ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 2 இருக்குது, 1 டைம்ஸ் போகும் 17. 441ல் இருக்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்து 14th சம் பாருங்க. கிரி scored 831 marks in an examination and was 72 marks short of 35% of the maximum marks. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ்லேருந்து 35 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அவருக்கு 72 மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. அவர் எடுத்த மார்க் வந்து 831 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அதே எக்ஸாம்லேயே his friend scored 774 marks. What percentage of marks scored by his friend? ஓகேவா? எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 35% மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அவருக்கு இவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்குது. ஓகேவா? அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கு 35%க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவரோட ஃப்ரெண்டு வந்து 774 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 129 வரும். ஸோ அடுத்து 9ஓட ஒரு 6 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் 4ல் முடியுமா? அப்போ 9 6 are 54, பேலன்ஸ் 5 இருக்குது. 12 6 are 72 + 5 77. ஓகேவா? டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6. அப்போ 5 into 6 30%. ஸோ 15th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் 4th proportional of 10 80 30 அண்ட் 4th proportional of 7 28 19? 4th proportionalோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. 4th proportionalோட ஒரு ஃபார்முலா வந்துட்டு D is equal to BC divided by A. ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 80 into 30 divided by 10 is to 19 divided by 7. 1 7 is 7, 4 7s are 28. So 10 cancel பண்ணிங்கன்னா 1 4 is 4, 2 4s are 8, 20. 20 into 3 60, இங்கே 19 மட்டும் இருக்கும். ஓகேவா? 60 is to 19. சரி, இந்த 16th சம் பாருங்கள். A shopkeeper marks an article at such a price that after giving discount of 1/2% on the marked price, he still earns a profit of 15%. If the cost price of an article is rupees 385, then the sum of marked price and selling price கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். மார்க்ஸ் அண்ட் ஆர்டிக்கல். ஸோ அப்போ மார்க்டு ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12.5%. அதை ரேஷியோவில் மாற்றிங்கன்னா 1/8 வரும். ஸோ மார்க் ப்ரைஸ்லேருந்து போகும்போது நீங்கள் பேலன்ஸ் 7/8 டிஸ்கவுண்ட் போக. ஓகேவா? he still earns profit of 15%. ஸோ மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அப்புறம் அவங்களே கொடுத்துருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் 385, அதுலேருந்து ப்ராஃபிட் 15%னா 23 divided by 20. 1 7 is 7, 5 7s are 35, balance 3, 5 7s are 35.
2 4s are 8, 5 4s are 20, 1 5 is 5. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 23 into 2 46, 46 11னா 506. ஓகேவா, இதுதான் மார்க் ப்ரைஸ் உங்களுக்கு. ஸோ அடுத்து கேட்டிருக்காங்க சம் ஆஃப் மார்க் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸுங்கிறது வந்து இந்த வேல்யூஸ் தான். ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் 385 into 23 divided by 20. அப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 4427.5 ஒரு 10 இருக்கிறதுனால 7.25 சாரி 75. அப்போ 506 + 447 என்ன வரும்? ஸோ 954 சம்திங் வருது. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கௌரவ் பாட் சம் ஆர்டிகல்ஸ் அட் 5 for ₹6 and sold them at 10 for ₹11. His loss percentages. ஸோ இந்த சம் பண்ணுறதுக்கு நம்ம வாங்குகிற பொருள் எல்லாமே ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா, 5 வந்து ₹6க்கு வாங்குறாரு. அப்போ 5 ஆர்டிகல்ஸ், அதோட காஸ்ட் ப்ரைஸ் ₹6. அப்போ ரெண்டு சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 10 ஆர்டிகல்ஸை வந்து அவர் ₹12க்கு வாங்குறாரு. ஸோ இது வந்து அவருக்கு காஸ்ட் ப்ரைஸ். இதே செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டிகல்ஸை ₹11க்கு விற்றுருக்காரு. ஸோ ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ்னால் இதோட டிஃப்ரென்ஸ் 1 divided by காஸ்ட் ப்ரைஸ் 12 into 100. 3 4s are 12, 25 4s are 100. So 25/3 அதை ரேஷியோவில் மாற்றினீங்கன்னா 81/3. A grocer had 1600 kilograms of wheat. He sold a part of it at 20% profit and the rest at 12% profit. So he made a total profit of 17%. How much wheat did he sell at 20% profit? ஓகேவா, இந்த சம் வந்துட்டு நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷனில் போட்டுடலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு பார்ட்டை வந்து அவர் 20% ப்ராஃபிட்டில் போட்டிருக்கார், விற்றுருக்கார். ஓகேவா, அப்போது 20% ப்ராஃபிட்டில் ஒரு பார்ட்டை விற்றுருக்காரு. அப்புறம் மிச்சம் இருக்கிறத 12% ப்ராஃபிட்டில் விற்றுருக்கார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவருக்கு 17% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா, அப்போ 20 - 17 3, 17 - 12 5. ஓகேவா, இந்த கீழே கிடச்சிருக்க 5 3ங்கிறது வந்து இந்த ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1600 kilograms. ஓகேவா, இதோட ரேஷியோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. 8 ரேஷியோ தான் வந்துட்டு உங்களுக்கு 1600 kilograms. அப்படின்னா ஹவு மச் weight did he sell at 20% ப்ராஃபிட்? 20% ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 ரேஷியோ. அப்போ 8 into 200னா 5 into 200 1000. Uh, 19 sum பாருங்க. A farmer sells wheat. He mixes 2 types of wheat. He grows 30 kg of first group, cost him 900, and 20 kg of the other group, cost him 1100. At what price per kg should he sell the mixture so as to earn 25% on his average cost? Okay va. So 30 kg of first group, ரெண்டு wheat கோதுமை விளைய வைக்கிறாரு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் குரூப் அதோட ரேட் வந்து ₹900. அப்புறம் செகண்ட் குரூப் வந்து அதோட ரேட் வந்து ₹1100. ஓகேவா,
ஸோ இதிலேருந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ 900 ப்ளஸ் 1100. ஓகேவா, நம்ம மல்டிப்ளை பண்ணணுங்கிறது இல்லை, அவங்களே மல்டிப்ளை பண்ணி தான் இந்த 900 1100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை 30யோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஓவரால் பாருங்கள் 30 + 20 50. ஸோ 2000/15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 வருமா? ஸோ at what price should he sell the mixture so as to earn 25% on his average cost? ஆவரேஜ் காஸ்ட்லேருந்து 25% ஜாஸ்தி வேணும் அப்படின்னா என்ன சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அது கூட 5/4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 10 50. 50 ரூபீஸ்க்கு அவர் சேல் பண்ணார் அப்படின்னா ஸோ 20th sum பாருங்கள். The length of the rectangle is increased by 10% and breadth is increased by 25%. What is the percentage change in its area? ஏரியாவில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, லென்த்தும் பிரெத்தும் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, a + b + ab / 100. ஓகேவா, ஏல 10% போட்டுக்கோங்க. 10 + 25 + 10 × 25 / 100. ஸோ 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 25 + 10 35. 35 + 2.5 37.5. increases of 37.5. ஸோ அடுத்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலில் கொடுத்துருக்காங்க. Sudha saves 15% of her income. If her expenditure increases by 20%, savings increase by 60%. What percentage has the income increased அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். Sudha saves 15% of his income. அப்போது ஹர் இன்கம், அப்போது 100 இன்கம் வாங்கினாங்க அப்படின்னா 15% அவங்க சேவ் பண்ணுறாங்க. ஸோ 85% அவங்க செலவு பண்ணுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 20%. ஸோ இதுலேருந்து 20% ஜாஸ்தி ஆகுது. அப்போ 20%னா 20/100. ஸோ 1/5. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது, 17 ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா, அண்ட் சேவிங்ஸ் இன்க்ரீசஸ் பை 60%. 60%னா இன்ட்டு 3/5. ஸோ 1 5 is 5, 3 5 are 15. அப்போ 3 × 3 9 உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஓகேவா, 17 + 9 is equal to 26. ஸோ 26% இன்க்ரீஸ் ஆகுது இன்கம். ஓகேவா, ஸோ 22nd sum பாருங்கள். இன்கம் ஆஃப் x and y are in the ratio 5:3. their expenditures are in the ratio 9:5. if both saves rupees 1600 at the end of their month, what is the income of income in rupees of x? x ஓட இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மெத்தட்லேயே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இன்கம் யார், x and y ஓடது 5:3. ஸோ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் 9:5. ஸோ போத் ஆஃப் தம் சேவ்ஸ் rupees 1600. ஓகேவா, அவங்க சேவிங்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ அந்த ரேஷியோ எப்படி எடுத்துக்கலாம், இதில் 5xன்னு எடுத்துக்கோங்க, 3x, இது 9y 5y. ஓகேவா, ஸோ ரெண்டு பேருக்குமே 1600 சேவ் பண்ணுறாங்க. அப்போ இதை எப்படி ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா 5x - 9y = 3x - 5y. ஓகேவா, 9 அங்கே போச்சுன்னா 4y ஆகும், 5 இங்கே வந்துச்சு, 3 எங்கே வந்துச்சுன்னா 2x ஆகும். ஓகேவா, எக்ஸோட ரேஷியோ 2, ஒய்யோட ரேஷியோ 1. அப்போ 5 × 2 10, 3 × 2 6. ஸோ ஒய்யோட ரேஷியோ 1. ஸோ 9 5. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 10 - 9 1, 6 - 5 1. ஓகேவா, அப்போ 1 ரேஷியோ தான் உங்களுக்கு 1600 அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது எக்ஸோட இன்கம் கேட்டிருக்காங்க. எக்ஸோட இன்கம் என்னது, 5x. அப்போ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 இன்ட்டு 16 1600. ஓகேவா, அப்போது 16 5 are 80 × 2 8000 × 2 16,000. ஓகேவா,
So at the 23rd sum, in a medical transaction, 17 times the cost price is equal to 8 times the sum of cost price and selling price. Find the gain or loss percentage. So 17 times the cost price is equal to 8 times the sum of cost price plus selling price. அப்போ 17 CP minus 8 CP னா உங்களுக்கு 9 CP இருக்கும். So 8 CP இங்கு 8 selling price. அப்போ cost price வந்து 8, selling price வந்து 9 உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ் கிடையாது, கண்டிப்பாக கெயின் தான். ஸோ ரெண்டு லாஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது? 1 டிவைடட் பை 8 இன்ட்டு 100. ஸோ 1/8னா உங்களுக்கு கெயின் 12.5. ஓகேவா? அடுத்து 24th சம் பாருங்கள். A bag contains coins of denominations rupees 1, 2 and rupees 5 in the ratio 4:5:8. If the total value of all these coins is 432, then what is the number of rupees 2 coins கொடுத்துருக்காங்க. ஸோ rupees 1, rupees 2, rupees 5. இதோட டினாமினேஷன்ஸ் எதில் இருக்குது? 4:5:8. 4, 5, 8 இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் திஸ் காயின் இஸ் 432. 432 இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரேஷியோ எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 × 1 4, 5 4x, அப்புறம் 5 × 2 10x, இங்கே 8 × 5 40x, 54x. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 432க்கு ஈக்குவலாக இருக்கும். 6 9s are 54, 4 9s are 36, 8 9s are 72, 1 6 is 6, 8 6 are 48. x ஓட வேல்யூ எவ்வளவு? 8. ஸோ உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? 2 ரூபி காயினோட நம்பர் ஆஃப் 2 rupees காயின் கேட்டிருக்காங்க. 2 rupees காயினுக்கு எவ்வளோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 5x. அப்போ 5 × 8 40. ஸோ அடுத்து லாஸ்ட் சம். Hridaya opened her piggy bank and found coins of denominations rupees 1, 2, 5 and rupees 10 in the ratio of 10:5:2:1. If there are 72 coins in all, how much money was there in the piggy bank in the form of coins? ஸோ அவங்களோட பிகி பேங்க்கில் இந்த காயின்ஸ்லாம் இருக்குது, இந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 72 காயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 72 காயின்ஸ்னால் எல்லாமே இந்த டினாமினேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போது 10 + 5 15 + 2 17 + 1 18. இந்த 18 ரேஷியோ தான் உங்களுக்கு 72 அப்படின்னா ஒரு ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள், 4 ரேஷியோ வருமா? ஸோ அப்படியே தூக்கி டேரெக்டாக போட்டுருங்க. 10 × 4 40, 5 4s are 20, 2 4s are 8, 1 4 is how much money was there in the piggy bank? அப்போ 40 coins இருக்கு, 1 rupee coin. 40 × 1 40 rupees இருக்கும். அடுத்து 20 × 2, so 40 rupees. அடுத்து 8 × rupees 5, so அது ஒரு 40 rupees. and then 4 × 10 rupees. அப்போ 40 80 120 160. ஸோ டோட்டலாக அவங்கக்கிட்ட 160 காயின்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.